கேட்டான், கேட்டதை கேட்டான், திரும்ப கேட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டான், கேட்டதை கேட்டான், திரும்ப. அதான் தேவன் ஒரு விசை விளம்பினதை நான் 2 விசை கேட்பேன். வல்லமை. வார்த்தையை ஒருத்தங்க திரும்ப திரும்ப கேட்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம். உடரபா கரபா சதரா. ஜீசஸ், ஜீசஸ். இப்ப தாவீது காதுல கோலியாத் ஒரு விசை சொன்னான், ஆமென், நான் அடிக்க போறேன்னு. ஆமென். இப்ப எந்த சத்தம் தெரியுமா இப்ப தாவீது தலையில ஓடிட்டு இருக்கு? ராஜா அதை செய்ய போறார், இதை பண்ண போறார். ஏன்னா இந்த வார்த்தைகள் தான் விடாய்த்த ஆத்மாவை குளிர பண்ணும், தோய்ந்த எலும்புகளை சம்பூர்ணமாக்கும். விசுவாசம் உள்ளவனாக. சும்மா தள்ளுங்க இப்பொழுதே விசுவாசம் அப்படியெல்லாம் வராது. கேளுங்க, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப கேட்டான், திரும்ப. எது வரைக்கும் கேட்டான் தெரியுமா? இவன் மேட்டர் சவுலின் இடத்துல, ராஜாவின் இடத்துல போகிறது வரை கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்படி ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறாங்கிற விஷயம் யாருக்கு போச்சு தெரியுமா? சவுல்ட்ட போச்சு, ராஜாவின் இடத்துல போச்சு. ராஜா வச்ச ஆஃபர் இல்லாங்க, இது ராஜா சொன்ன வார்த்தை இல்லாங்க, அது ராஜா கிட்ட போச்சு. ஆமென். அடுத்த 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 சீன்ல தாவீது எங்க நிக்கிறான் தெரியுமா? ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்னாக நிக்கிறான். கர்த்தர் தந்த வார்த்தையை மட்டும் நம்பி நான் அதை கேட்டுட்டு இருக்கிறேன்னா, ஆமென், என் காரியம் கர்த்தருடைய சமூகத்துல, ஆமென், என் ஃபைல் தான் ஃப்ரண்ட்ல வந்து நிற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியல, என் காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வைக்க முடியல. நான் என்ன பண்றேன்? நான் 4 பேர்ட்ட ஜெபம் பண்ண கொடுக்கிறேன். இந்த தகப்பன் முதல்ல எங்க தான் கொண்டு வர்றார் தெரியுமா? இயேசு கிட்ட தான் வந்தார். ஆனா இயேசு அங்க இல்ல. இயேசு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல 9 அப்போஸ்தலர்கள் அங்க நிக்கிறாங்க. மீதி 3 பேர் எங்க போனாங்க? இயேசுவோடு கூட போனாங்க. 9 அப்போஸ்தலர்கள். இவங்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கு? இவங்க கை வச்சா பேய் ஓடும், இவங்க கை வச்சா நோய் குணம். ஏன்னா ஆண்டவர் அந்த கிஃப்ட கொடுத்துட்டாரு. இந்த கிஃப்ட், என்னால இந்த கிஃப்ட் இருக்கு. இவங்க ஜோம் பண்ண அது நடக்கும், இது நடக்கும். 9 பெரிய பாஸ்டர்ஸ் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் அற்புதம் நடக்கல. விசுவாசம் இருக்குமா போகுமா? கண்டிப்பா போகும். நாங்க எங்கெல்லாமோ போய் பார்த்தோம் ஜெபத்துக்கு, நாங்க எங்கெல்லாமோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவங்கள்ட்ட அங்க சகோதரருக்கு எழுதி போட்டோம், இங்க பாஸ்டருக்கு எழுதி போட்டோம். ஹெல்ப்லைன் 24/7 எடுத்ததுமே என்னன்னு கேட்காமலே ஜெபம் பண்றவங்கள்ட்ட தான் நாங்கள் கொடுத்தோம். எல்லாம் பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. சில டைம் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் வந்து நடத்தணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை இந்த சீஷர்கள் இவன் தரையில கை வச்சு அந்த பேய் போயிருந்தா இவன் லைஃப்ல யாரை மீட் பண்ணிருக்க முடியாது தெரியுமா? ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்திருக்க முடியாது மட்டும் இல்ல, இந்த சாப்டர் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அநேகர் குணமானார்கள். அந்த அநேகர் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. இவனை செப்பரேட்டா நிறுத்துறது எதுக்கு தெரியுமா? நீ நாளைக்கு பேசப்படணும், உன் சாட்சி பேசப்படணும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க வலது கை உயர்த்தி. நான் கூட்டத்துல வந்து வாங்கிட்டு போக வரல, அவரோடு தனித்திருந்து வாங்கிட்டு போக வந்திருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள், வார்த்தையை கேளுங்க. முதல்ல கேட்கிறதே கோலியாத் சொல்றதுதான். தாவீது முதல்ல கேட்டது கோலியாத் சொல்ற. அதுக்கப்புறம் கேட்கிறான், என்ன செய்ய, இவனை கொண்டு என்ன செய்ய. திரும்ப திரும்ப அதை கேட்க கேட்க அதான் நற்செய்தி வந்து எலும்புகளை வந்து புஷ்டியாக்கும், எலும்புகளை வந்து திடமாக்கும், ஆத்மாவை குளிர பண்ணும். வார்த்தை, ஒரு வார்த்தை வந்து அங்கங்கே சிதறி கிடந்த எலும்புகளை ஒன்றோடு ஒன்று சேர பண்ணி அதுக்கு ஒரு ஷேப்பு கொடுத்து, சதை இல்லாததுக்கு சதைய. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுமா? வார்த்தையை உடைய எசேக்கியேல் பார்த்துட்டு இருக்கிறான். மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? உயிரடையுமா? வார்த்தை இருக்கு, ஆனா அடையாதான்னு தெரியல. ஆண்டவர், நீ பேசி பார்க்கலாம். அப்படி நீ பேசு, உனக்குள்ள நான் ஃபீட் பண்ற வேர்டு நிறைய இருக்குல்ல. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல ஆணு வாயை திறந்தியே, அப்ப நான் ஊட்டினேன் பாரு. இப்ப பேச பார்க்கலாம். இவன் பேச 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 இவனுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்த எலும்புகள் எல்லாம் சேர ஆரம்பிக்குது. அப்பதான் ஒருவேளை எசேக்கியேல் நினைச்சிருப்பான், இதுதானே என்கிட்ட இருந்து. ஹல்லேலூயா.
இதுதானே என்கிட்ட இருந்துச்சு, இதுதானே நமக்குள்ளே. இந்த செய்தி முடியும் போது அந்த வேர்டை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் கர்த்தர் காண்பித்த ஒரு வார்த்தை. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க. நீங்க எவ்வளவுக்கு வார்த்தையோடு உங்களை இடைபெற, உங்களை அறியாம அது முளைக்க ஆரம்பிக்கும். எங்க ஒரு மரத்தை வச்சுட்டு தண்ணி ஊத்துறது போலதான் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கிட்டாருங்க. விசுவாசத்தை நம்ம எல்லாம் துவக்க முடியாது. விசுவாசத்தை துவக்கி நீ வளரணும்ல. அப்படி வளர்றதுக்கு தான் என்ன தெரியுமா, இந்த வார்த்தையாகிய தண்ணீர். என் வசனம் பனி போல இறங்கும்னு சொல்றார் தெரியுமா. நீங்க லீலி புஷ்பம் போல மலரணும்னா வசனம் பனி போல உங்க மேல இறங்கணும். அதனாலதான் தாவீது சொல்றார், நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அது சிறுமையில் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அதுதான் நம்பிட்டே இருக்கிறப்பா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே இசையா. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்து முடிப்பீர். Glory, நீர் முடித்து தீர்க்கும். உடரமா கரமா சந்தர பலவரம். ஆமே, நீர் முடித்து கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் ஆமே. கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் அதிகமா தனியா டிராவல்ல போகும்போதெல்லாம் இந்த வேர்டு தான் ஆண்டவர் கேட்க வச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தி போட்டு கேட்டுட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பரிசுத்தவான் மூலம் சொல்லப்பட்ட செய்தி வந்துட்டே இருக்கும். செய்தி சில டைம் சிலது நமக்கு ஸ்பிரிட்ல ஒத்துக்காது, உடனே அந்த ஸ்கிப் பண்ணிடுறது. ஆனா ஆண்டவர் சரியா காண்பித்து தருவார். சமயத்து கேட்ட வார்த்தைய மறக்கவே முடியாது. சில சிச்சுவேஷன் எல்லாம் ஆமா, அந்த பர்சன் பேர் கூட தெரியாது, ஆனா ஆண்டவர் கேட்க வைப்பார். சில செய்தி அந்த வேர்டு யார் வாயில வச்சிருப்பாருன்னே தெரியாது. பேதுருவே, உனக்கான நன்மையை மீன் வாயில கூட வச்சிருப்பாரு. நமக்கு தெரியாது எந்த யார் வாயில அந்த ரேமா வச்சிருப்பார். நம்ம இதுக்கு ரெடி ஆயிருக்கணும். திரும்ப 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 வார்த்தை. ஏன்னா நம்ம சுத்தி அந்நிய சத்தங்கள் பாருங்க. இந்த கானான பிடிக்க முடியாது, ஏத்தியர் எபூசியர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி துர்ச்செய்தியை பரம்ப பண்ணினார்கள்னு பைபிள்ல இருக்கு. அதை கேட்டத ஜனங்க எல்லாம் கானான மறக்க பிளான் பண்ணிட்டாங்க. எங்க போக பிளான் பண்ணிட்டாங்க தெரியுமா? எகிப்துக்கு போக பிளான் பண்ணும் போது வாழ்றான். யார் அழுறா தெரியுமா? காலேப் அழுறான். அவன் நற்செய்தியை சொல்ல பிரயாசப்படுறான். அவன் நற்செய்தியை சொல்ல பிரயாசப்படும் போது ஜனங்கள்லாம் அவன் மேல என்ன எடுக்கிறாங்க தெரியுமா? கல் எடுக்க. நற்செய்தி நம்ம கிட்ட சேர்றதுக்கு எவ்வளவு தடை இருக்கும் தெரியுமா? எவ்வளவு தடை இருக்கு. இந்த நியாயப்படி யார கல் எடுத்து எரிஞ்சிருக்கணும் தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்புறவனை தான் கல் எடுத்து எரிஞ்சிருக்கணும். ஆனா யாருக்கு மேல கல் எடுத்து எரிய பிளான் பண்றாங்க தெரியுமா? நற்செய்தி சொல்றவன் மேல. ஆனா புரிந்து கொள்ளுங்கள், கல்ல வச்செல்லாம் இதை அடைக்க முடியாது. கல்லறையே வெளியே வந்தவர் நற்செய்தி. அவர் தானங்க காஸ்பல். அவரை கல்ல வச்சு அடைக்க முடியுமா? இது ஜனங்கள்லாம் யோசுவா காலை மேல கல் எடுத்ததும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமை, உனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை உன்னை சேரும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கிறோமா? திரும்ப திரும்ப பார்க்கிறோமா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா? வேர்ட திரும்ப எந்த வேர்டை வச்சு ஆண்டவர் பேசுறார்? நீங்க விசுவாசத்துல தொய்யும் போது திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க. அவன் தாவீது பாருங்க, மறுபடியும் கேட்டான். கேட்டு கேட்டு கடைசியில் எங்க நிக்கிறான் தெரியுமா? ராஜ சமூகத்துல நிக்கிறான். ராஜ சமூகத்துல நின்று தாவீது வாயில என்னதான் வார்த்தை வருது தெரியுமா? விசுவாசம் தான் வருது. ஆமென், விசுவாசம் வருது. இப்ப தாவீது வாயை திறந்தாலே
விசுவாச அறிக்கை தான். ஆண்டவர் சமூகத்துல நின்று சகரியா மாதிரி சிரிச்சிட்டு போகாம ஆமே நம்ம விசுவாச அறிக்கை செய்தா ஹalleluya ஹalleluya ஹalleluya.